ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஹோம்மேட் மேங்கோ ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன். மேங்கோன்னு மட்டும் இல்லை, எந்த ரியல் ஃப்ரூட் ஆட் பண்ணாலும் இதே தான் ப்ரொசீஜர். இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. நைட்டு செஞ்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மார்னிங் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கடையிலேருந்து வாங்கி கொடுக்குற ஐஸ்கிரீம் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியும் கூட, அதே டைமில் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. நான் இதுக்கு இங்கே ஒரு பெரிய சைஸு மேங்கோ எடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சிருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 75 மில்லிகிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் தான் அந்த ரிச்னஸ் கிடைக்கும் ஐஸ்கிரீம்கானது. இல்லைனா மட்டும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இனிப்பு ஆல்ரெடி மேங்கோவில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அதையும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள். லைக் 1 ட்ராப் போதும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறனால திக்னஸ் கம்மியாகாது. ஸோ அதே இதில் தான் இருக்கும். இப்போது இதில் நான் ஒரு 5லேருந்து 6 பாதாம், 5லேருந்து 6 பிஸ்தாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதில் நீங்கள் வேறு நட்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நட்ஸ் இல்லாமல் ப்ளெயினாக கூட சாப்பிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம், அதாவது நைட்டு செஞ்சு வைக்கிறத மார்னிங் சாப்பிட்லாம். அந்த மாதிரி பிளேட்டு இந்த இதெல்லாம் போட்டு மூடினா சரியாக ஐஸ்கிரீம் வந்து அந்த க்ரீமினஸ்ஸாக கிடைக்காது. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் அதுவே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 6 to 7 hours நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே ஸ்கூப் பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் சம்மர் ரெசிபி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் அடுத்து என்ன செய்யலான்றதை மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க.